முருகாச்சரணம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது ஆனி மாதத்தின் முதல் நாள் நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறது, இதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதத்தில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆனி மாதம் 1ஆம் நாள் வருகின்றது. அன்றைய தினம் சோமாவதி அமாவாசை அப்படின்னும் அந்த அன்னைக்கு காலையில் வரைக்கும் 9:27 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கின்றது. ஸோ இந்த அன்னைக்கு திங்கட்கிழமை புருஷோத்தம மாதம், இது பெருமாளுக்குரிய மாதம். அதாவது ஆனி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க, புருஷோத்தம மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாதத்தை மிதுன மாதம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, வெயில் கம்மியாயிட்டு வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலம் இது. ஆனால் இப்போல்லாம் ஆனி மாதத்தில் கூட வெயில் போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம சொல்கிறதுண்டு வழக்கத்தில், இந்த ஆனி மாதம் கடவுளுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதும் நம்ம மாலை நேரம் உகந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. மாலை நேரம் அப்படின்னாலே பொதுவாகவே எல்லோர் மனசுலேயும் சந்தோஷம் தானங்க இருக்கும். கடவுளுக்கும் அப்படிதான். இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதம். சந்தோஷத்தில் இருக்கும் இறைவனிடம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். பொதுவாகவே நம்ம யாராவது சந்தோஷமாக இருந்தால் அவங்க கிட்ட போய் ஏதாவது கேட்டோம்னா கொடுத்துருவாங்க இல்லையா? கடவுளும் அப்படிதாங்க. அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். நீங்கள் செய்கிற இறை வழிபாடு உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் முதல் நாள், ஆனி மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை எப்படி வணங்குறது பார்த்துடலாமா? முதல்ல உங்கள் வீட்டு குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை வழிபாடு மிகவும் சிறந்தது. பெண் தெய்வமாக இருந்தால், உங்கள் வீட்டு குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்றீங்களா, பௌர்ணமி மிகச்சிறந்தது. அதாவது குலதெய்வ வழிபாட்டிற்கு திங்கட்கிழமை அன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே அன்றைக்கி அமாவாசைங்கிறதால சீக்கிரமாகவே தான் எந்திரிப்போம். ஸோ எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் முதல்ல முன்னோர்களுக்கு நம்ம முதல் நாளே சர்வ அமாவாசையிலே பூஜை பண்ணியிருப்போம். இருந்தாலும் அன்றைக்கு காலையிலேயும் முன்னோர்களை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க. அந்த விளக்கு காமாட்சி அம்மன் தீபமாகவும் இருக்கலாம், அல்லது குத்து விளக்காகவும் இருக்கலாம். உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சின்ன அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. மற்றபடி குலதெய்வத்துக்கு இந்த அகல் விளக்கோ காமாட்சி அம்மன் தீபமோ ஏற்றி வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுடைய மற்ற தெய்வங்களுக்கு, இஷ்ட தெய்வங்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் டெய்லியும் என்ன தெய்வங்கள் ஏற்றுவீங்களோ அதையெல்லாம் ஏற்றி வச்சுருங்க. இந்த குலதெய்வத்துக்கு மட்டும் அந்த அன்னைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றுங்க. வேறு எந்த எண்ணெயும் வீட்டில் ஏற்றாதீங்க, கோவிலில் ஏற்றுங்க. நீங்கள் விளக்கெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் கோவிலில் ஏற்றுங்க. வீட்டில் ஏற்றுறது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் குலதெய்வத்துக்கு அன்றைய தினம் ஏற்றி வைத்து நீங்கள் எப்பவும் பண்ணுற அந்த செவ்வரளி பூக்களால், அம்மனாக இருந்தால் செவ்வரளி பூக்களால் நீங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் அந்த அன்னைக்கு பூஜை பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமம், இந்த இதை படிங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தோடைய பேரை நீங்கள் 108 தடவை சொல்லுங்கள். அதுவே அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதுவே போதுமான ஒரு பூஜையாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வழிபாட்டுக்கு முன்னாடி பித்தளை தட்டில் ஒரு பச்சரிசியை பரப்பி வச்சுக்கோங்க. அதில் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை ஏதாவது போட்டு கலந்து நெய்வேத்தியமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியம் அன்றைக்கு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால், பழங்கள் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது மறக்காமல் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி முன்னோர்களை நினைச்சுக்கணும் நம்ம. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அன்றைக்கி அமாவாசை வந்திருக்கிறதால சோமாவதி அமாவாசை, திங்கட்கிழமை அன்னைக்கு வர அமாவாசைக்கு பேர் சோமாவதி அமாவாசை. அன்னைக்கு காலையில் 9:27 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் காலையில் குளிச்சுட்டு, அதுவும் ஒரு அமாவாசை அப்படிங்கிறதால முன்னோர்களை நினச்சி காகத்துக்கு அன்னம்லாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஸோ அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு முன்னாடி குலதெய்வம் இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டில் அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, அகல் விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் தீபமோ, அந்த ஒரு இடத்துல 11 ரூபாய் மஞ்சள் துணியில் நீங்கள் அட்சதையோடு சேர்த்து, பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அந்த அட்சதையோடு சேர்த்து 11 ரூபாய் முடிஞ்சு நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. மறக்காமல் நெய்வேத்தியத்தையும் பக்கத்திலே வச்சுருங்க. இது எல்லாருமே இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யும்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை 3 தடவை உச்சரிக்கணும்.
இந்த பூஜையை செய்யும்போது குடும்பத்தோடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி குடும்பத்தில் யாரும் இல்லைன்னா நீங்கள் மட்டும் தனியாக பண்ணலாம், வேறு வழி இல்லை அப்படின்றவங்க. இதுக்கப்புறம் இந்த பூஜையை செஞ்சு முடித்து நீங்கள் வந்து கற்பூர ஆரத்தி நெய்வேத்தியம் எல்லாம் காமிச்சிட்ட பிறகு அந்த தட்டில் இருக்கிற பச்சரிசியையும் வெல்லத்தையும் கொண்டு போய் உங்கள் கையால் பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட கொடுத்துருங்க. அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த வழிபாடு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. 2 வாழைப்பழமோ, அதாவது ஒரு கட்டு கீரையோ, அகத்திக்கீரையோ வாங்கி உங்கள் கையால் பசுமாட்டுக்கு அன்றைய தினம் மறக்காமல் கொடுத்துருங்க, தானம் கொடுத்துருங்க. அதே போல் திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்னாடி சாப்பாடு சமைச்ச சாப்பாட்டை அந்த சாதத்தை எச்சில் படாமல் கொஞ்சம் காகத்திற்கு வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லோருமே சாப்பிட்டுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய கர்மா குறையும். இந்த ஆனி மாதம் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு தமிழ் மாதம் தொடக்கத்திலும் காலை நேரத்தில் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினச்சி வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து வழிபாடு செய்கிறது குடும்பத்திற்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல் ஆனி மாதம் முழுவதும் சிவன் வழிபாடு செய்யணும். பெருமாள் வழிபாடு அன்றைய தினம் புருஷோத்தம மாதம் அப்படிங்கிறதால அன்றைய தினம் கண்டிப்பாக செய்யுங்கள். அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும், அது உங்களுடைய விருப்பம். முடிந்தால் குடும்பத்தோடு இந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்காமல் இருந்தால் நடக்கும். குடும்பத்தில் தீராத பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், உடல்நிலை கோளாறு இது எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்சால் யாருக்காவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.